சொல்லுங்கப்பா. என் பேர் யுகாசினி. இந்த ஹாஸ்டலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இங்கே வந்து காரம் மாலாங்கிறவங்க வந்து காரம் அதிகமாக போடுறாங்க. கேட்டால் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஹாஸ்டலில் இருக்க சமயக்காரங்களை மட்டும் மாற்றுங்க. சரிங்க. என் பேர் ஹர்னிஸ்ரீ. நான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். மாலாங்குறவங்க வந்து காரம் ரொம்ப அதிகமாக போடுறாங்க, கேட்டால் திட்டுறாங்க. சனி ஞாயிறில் என்னப்பா பண்ணுறாங்க? சனி ஞாயிறில் சமைக்க மாட்டுறாங்க. அவங்க வாட்டுக்கு பூட்டிட்டு போயிடுறாங்க. வந்துட்டு நாங்கள் பார்த்து நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். என் பேர் ஹாசினி. இந்த ஹாஸ்டலில் தான் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இங்கே வந்து சாப்பாடு வந்து ரொம்ப காரமாக போடுறாங்க, சொன்னால் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. அதனால் எங்களுக்கு வேறு சமையலாளர் தான் மாற்றணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். வேறு என்னென்ன பண்ணுறாங்க அவங்க திட்டுறாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, அடிக்கலாம் வராங்க. சனி ஞாயிறுலலாம் அவங்களே சாப்பாடுக்கு அவங்க சாவியை பூட்டிகிட்டு போயிடுறாங்க. சனி ஞாயிறு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இல்லைங்க வீட்டுக்கு தான் போகிறோம். வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி. இங்கே லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று இருக்குது சார். அங்கே வந்து பிள்ளைங்களுக்கு சரியான சாப்பாடு எந்த இதுவும் இல்லை. இத்தனை வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ மாலான்னு ஒருத்தவங்க வந்திருக்குறாங்க. அவங்கனால வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமாக காரம் போடுறாங்க, காரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இதுன்றாங்க. இதை மீறி நாங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் கேட்டோன்னாக்கா அவங்கள வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. ரெண்டாவது எதுனாக்கா இப்போ வெள்ளிக்கிழமையே இதை பூட்டிகிட்டு போயிடுறாங்க, ஸ்டோர் ரூமை பூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களும் வெளியில் வாங்கி சாப்பிட்றாங்க. நாங்களும் பேரண்ட்ஸு பிள்ளைங்களுக்கு நாங்கள் வெளியில் தான் வாங்கி சாப்பாடு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். அப்போ இந்த இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு இது நடவடிக்கை எடுத்து தரணும். இது சம்மந்தம் வேறு யார்ட்டையும் பேசுனீங்களா? இதுக்கு அந்த சாருங்கிறவங்க இது இங்கே பொறுப்பாக இருக்கிற சார்கிட்ட நான் ஒரு நாள் ஃபோனில் நேற்று பேசினேன் சார். பேசினதுக்கு அவங்க வந்து எனக்கு பொறுத்துக்குங்க, ஒரு 3 நாளில் நான் வந்து நடவடிக்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்கள மாத்திரக்கு இது பண்ணுறேன். இதுன்னு இல்லை, நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அவங்க மேலே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நான் பார்த்துட்டு நான் மாற்றி தரேன், உங்களுக்கு வேறு எதுங்களை தன்றேன். இதுக்கு முன்னாடி கோமதின்னு இருந்தாங்க, டெய்லி ஒவ்வொரு முட்டை போட்டாங்க. இப்போ முட்டை இது பண்ணுறதுல பொறிச்சு தரேங்கிற பேரில் பிள்ளைங்களுக்கு மிளகெல்லாம் வந்து முழுசாக போட்டுடுறாங்க. அந்த குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க. இதனால் நிறைய இதாகிட்டு பிள்ளைங்களுக்கு பேதி ஆகிட்டு வாமிட் ஆகி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் காட்டிட்டு இதன்னிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு இப்போ இங்கே வந்து நல்ல ஒரு இதாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மாலா இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், எங்களுக்கு அதை பற்றின கவலையே கிடையாது. நீங்கள் யார்கிட்ட என்ன சொன்னாலும் இதுக்கு இதான முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. சரி, இங்கே எத்தனை சமையலர்கள் இது போல் இருக்காங்க? இவங்க ஒரு ஆள், இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க இந்த இது போல் சமயத்தில் என்ன பண்ணுறாங்க? அவங்க கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுக்கிறாங்க. சரி, ஓகே.